சென்னையில கூலி தொழிலாளியா இருந்தவருக்கு 1993ல பிறந்த பையன். படிப்புல ரொம்ப கெட்டிக்கார பையனா இருந்தவருக்கு நடிப்பு மேல ஆசை வருது. ஐடி முடிச்சிட்டு சினிமாவுல வாய்ப்பு தேடும்போது நீ எல்லாம் ஒரு ஆளான அவமானப்படுத்துறாங்க. நடிகனாக ஆசைப்பட்டவர் வாய்ப்பு மறுக்கப்பட்டப்போ தன்னோட விடாமுயற்சி மூலமா இயக்குனரா மாறினாரு. காலேஜ் டைரிஸ் மாதிரியான நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணாரு. நமக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு நாம இருக்கோம்னு தன்னைத்தானே நம்பி உழைச்சவரு ஜெயம் ரவி அவர்களை வச்சு கோமாளி படம் பண்ணாரு. இயக்குனரா ஓகே, ஆனா நடிக்க நீ சரி வர மாட்ட, கேவலமா இருக்குன்னு சொன்னவங்க முன்னால இவரோட ஷார்ட் பிலிம் ஒன்லைனை வச்சு லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்தாரு. இவரே இயக்கி இவரே நடிச்சு படம் மெகா ஹிட். இப்போதைய இளைஞர்களை அப்படியே தன்னோட பக்கம் இழுத்தாரு. யதார்த்தமான பேச்சு, அவமானம் வரும்போது தடுமாறாம தன்னோட பாதையில பயணிச்சாரு. அடுத்து என்னன்னு யோசிச்சு யோசிச்சு பயப்படாம இந்த நிமிஷத்துல பண்ற வேலைக்கு 100% உண்மையா உழைச்சாரு. முதல் ஸ்டெப் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அடுத்தடுத்து எல்லாமே ஈஸியா தான் இருக்குன்னு இப்போதைய இளைஞர்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறவர் தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்.